உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கார்ல ஏறுங்க. நமக்கு இப்போ டைம் இல்ல. அவங்க பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம அத்தை மனு நேத்ராவ பார்த்தே ஆகணும். எதுக்கு தமன்னா? அவர் சொன்னது காதல் வேலையா? என்ன சொன்னாரு? இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமியா? ஆமா. ஐயோ, பொம்மி நம்மள ஒருத்தர் விடாம காவு வாங்கிடுவாளா? ஆமா. தமன்னா, பொம்மி வரமாட்டான்னு சொன்ன. ஆமா, நான் தெரியாம சொல்லிட்டேன். என்ன தமன்னா இது? நான் உயிர் போற பயத்துல கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அசால்ட்டா தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்ற? அதான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொன்னல. முதல்ல வண்டியில ஏறுங்க. இல்ல தமன்னா, இல்ல தமன்னா, நீ இங்கேயே சொல்லு. இன்னைக்கு நைட்டு ராணி சித்தார்த்த கருப்பன் டீம் கண்டிப்பா அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள ட்ரேஸ் பண்ணி அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வருவாங்க. போன தடவை மாதிரி அவங்கள நாம விட்டுறக்கூடாது. நீங்க ஸ்பெஷல் போர்ஸ்ல இருந்து புதுசா இந்த ஆபரேஷன்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் உங்ககிட்டயே நான் சொல்றேன். ஓகே மேடம். ஓகே மேடம். இப்போ பிளான் என்னங்கறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். புரிஞ்சுதா? ஓகே மேடம். நான் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க. அப்புறம் ஹலோ, என்ன சொல்றீங்க? சரி சரி, நான் உடனே வரேன். டீம், நாம இப்ப உடனே கிளம்பணும். சரியா? வாங்க. ஓகே மேடம். டிரைவர், வண்டி எடு. ஓகே மேடம். சீக்கிரம் வாங்க. சொல்லு தமன்னா. நேத்து நைட்டு நான் ருத்ராவை ஓஜா போர்டுல திரும்பவும் வர வச்சுட்டேன். என்னது? ருத்ராவை வர வச்சியா? ஆமா. ருத்ரா, 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 நான் உங்ககிட்ட பேசணும். ருத்ரா, ருத்ரா. சொல்லு தமன்னா. ருத்ரா, ஏன் நான் கூப்பிட்டப்ப நீங்க வரல? சொல்லுங்க. நான் இல்ல, அந்த கிணத்துல இருக்கிற ஆவியோட சக்தி உயர வரைக்கும் உண்மையாலே வர முடியல. அவளே வர தாமதம் தானே ஆயிடுச்சு. ருத்ரா, நான் ராணி சித்தார்த்த அழிக்கணும். அவங்க சேர்ந்து வாழவே கூடாது. அதுக்கு நான் அந்த கிணத்துல இருக்கிற ஆவியை விடுவிச்சேன்னா அது எனக்கு உதவி செய்யுமா? இப்போ கிணத்தை திறக்க வேண்டாம். நேரம் வரும்போது நானே சொல்றேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு இப்ப பிண்ட காரியம் நடக்குது. அந்த காரணத்தால தான் அதுக்கு கோபம் தலைக்கேறி வெறி பிடிச்சிருக்கு. அதுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க யாரையும் பார்க்காம எல்லாரையும் கொந்துடும். இப்ப அதுக்கு என்னதான் வழி? என்னுடைய சிஷ்யமார்கள் உனக்காக ஒரு காரியம் பண்ணுவாங்க. அது உனக்காக இல்ல, என்னை கொன்ன அந்த பொம்மைய பழிவாங்க. நாளைக்கு நைட் ஒரு பூஜை செய்ய போறாங்க. அது எதுக்கு தெரியுமா? அந்த பொம்மையோட குழந்தை ராணி வயிற்றுக்குள்ள போக போறது இல்ல, அது தடுக்கதா. என்ன சொல்றீங்க ருத்ரா? ஆமா, அந்த குழந்தை இப்ப எந்த குளத்திலும் முழுகி கரைஞ்சு அவங்க அம்மா வயிற்றுல போயிச்சோ அந்த குளத்துல தான் நீரோட நீராயிருக்கு. அதுக்கு நாளைக்கு நைட்டு ஆத்ம சக்தி கூடி பிரம்ம முகூர்த்தத்துல அந்த ராணி சித்தார்த்த சேரும் போது அவ கர்ப்பப்பையில போய் கருவா தங்க போகுது. எண்ணி 3 நாள் அந்த ராணி கர்ப்பமாவா. இதுவும் நடக்கும். என்னது? 3வது நாளா? அது எப்படி? அதுதான் அந்த ஆத்மாவுக்கு உண்டான சக்தி.
அப்போ இத தடுக்கவே முடியாதா? தடுக்க முடியும் தமன்னா. அதுக்கு தான் நாளைக்கு அந்த குழந்தை இருக்கிற அர்ஜுனா குளத்துல என் சிஷ்யன் சண்டாளன் தலைமையில அவங்க சுண்டு விரல வெட்டி அங்க ஒரு பூஜை பண்ண போறாங்க. பூமியை அழிப்போம். அந்த குழந்தை இந்த பூமிக்கு வரத தடுப்போம். அங்க இடகாணி பேய்க்கு அந்த பொம்மையோட குழந்தை ஆன்மாவை காவு கொடுக்க போறாங்க. அது சாதாரண பேய் இல்ல, பேய்களுக்கெல்லாம் பேய். அவ சாத்தான் கிட்ட வரம் வாங்கினவன். அவ ஆன்மாக்களை திங்கற வெறி பிடிச்சவன். பொம்மி தம் வயத்துல இறந்து போன அந்த குழந்தைய திரும்ப ராணி வயத்துல பிறக்க வைக்க தவம் இருக்கா. அதை தடுக்க நினைச்சா அவ யாரா இருந்தாலும் ஆக்ரோஷத்தோட கொண்டு புதைச்சிடுவா. என்ன ருத்ர சொல்றீங்க? அப்போ பௌர்ணமிக்கு எங்கல ஒருத்தர் காவு வாங்குமே. அதுக்கும் சேர்த்துதான் அந்த பூஜை. இப்போ நீ பண்ண வேண்டியது அதே நேரத்துல அதே பூஜையில் அந்த குழந்தையை அழிக்க என் சிஷ்ய சண்டாள மத்த சிஷ்யர்களை வச்சு காரியம் பண்ணுவா. உண்மை 2 இடத்திலும் ஏதை தடுக்கிறதுன்னு தெரியாம குழம்புவா. வழக்கமா அவ சக்தியை வச்சு 2 இடத்துல வந்தவ இப்ப எப்படி வர முடியும்? எப்போதும் ஆக்ரோஷமா இருக்கும் போது புத்தி தடுமாறும். அது நமக்கு சாதகமாக்கிக்க முடியும். அதோட அந்த பொம்மையை நெருங்க விடாம பண்ணணும். ஒரு பிளானுக்கு 3 பிளான். அப்போ ஒரே கல்லுல 3 மாங்கா. இனி அந்த பொம்மி ராணி சித்தா செத்தாங்க. அப்போ இன்னைக்கு இத்தனை விஷயமும் நடக்க போகுதா? ஆமா தமன்னா, உண்மையிலே சொல்றேன், நீ ராணிக்கு ஒரு படி மேல. அது இன்னைக்கு ராத்திரி எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. இப்ப வாங்க போலாம். வா. வேகமா சுட்டுக்காட்டுக்கு வண்டியை விடு. மேடம் அங்க எதுக்கு? கருப்பை இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. நாம இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். சீக்கிரம் போ, சீக்கிரம். ஆமா தமன்னா, இப்ப நம்ம எங்க போறோம்? அதான் சொன்னனே, பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த தாயத்தை அத்தை, மனு, நேத்ரா இவங்க எல்லார்கிட்டயும் கொடுத்து கையில கட்டிக்க சொல்லணும். நமக்கு சரி தமன்னா, ஆனா அக்காவுக்கும் மனோவுக்கும் என்ன சொல்லி கட்ட வைக்க போற? ஏதாவது சொல்லிதான் கட்ட வைக்கணும். ஐயோ சித்தப்பா, 6 மணி ஆயிடுச்சுன்னா திதி ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பொம்மையோட ஆட்டம் ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள இதை கொண்டு போய் கொடுத்தாவணும். சீக்கிரமா போங்க, சீக்கிரமா போங்க. இதோ போறேன். சித்தப்பா என்னாச்சு? சித்தப்பா என்னாச்சு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.